தீபாவளி திருநாளை ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்டோடு கொண்டாடுங்கள். சென்னையின் மோஸ்ட் லவ்ட் பிராண்டுடன் உங்கள் தீபாவளி தித்திக்கட்டும். அதிமுகவின் 54வது தொடக்க விழாவையொட்டி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா சிலைகளுக்கு எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். 1972 ஆண்டு அண்ணா வழியில் திராவிடம் என்ற நோக்கத்தோடு மதுரையில மாநாடு நடத்தி அதிமுக தொடங்கி 53 ஆண்டுகள் நிறைவடைந்து 54வது ஆண்டு இன்றுடன் துவங்குகிறது. இந்த 54ஆம் ஆண்டு துவக்க விழா சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்துல கொண்டாடப்படுகிறது. அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி நேரடியாக அலுவலகத்திற்கு வந்து கட்சியுடைய நிறுவன தலைவர் எம்ஜிஆர் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆகியோரது திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு கட்சியுடைய கொடியின தலைமை அலுவலகத்துல ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கி அந்த ஆண்டு விழாவை கொண்டாடி வருகிறார். பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்குகிறார். இதற்கு முன்னதாக இதற்கு சம்பந்தமாக இந்த ஆண்டு விழா சம்பந்தமாக கட்சி நிர்வாகிகளுக்கு அவர் எச்சலத்துல பதிவிட்டதுல தமிழக மக்களுக்கான குரலாக நாளைய மக்களுக்கான ஆட்சி அமைக்கப் போகிறோம் என்ற பொறுப்போடும் மக்களை காக்க தமிழகத்தை மீட்க வேண்டிய பெரும் கடமை நமக்கு இருக்கிறது என்ற அர்ப்பணிப்போடும் எழுச்சி பயணங்களில் செல்லும் இடங்களில் எல்லாம் அளித்த உத்வேகத்தோடும் மக்களை வதைக்கும் இந்த இந்திய அரசை வீழ்த்துவோம், தமிழகத்தை மீட்கும் லட்சியத்தோடு அம்மா அவர்கள் கண்ட நூற்றாண்டு கனவு நோக்கி பீடுநடை போடுவோம், நாளை நமதே என்று பதிவிட்டிருக்கிறார். இந்த நிலையில அதிமுகவுடைய 54வது ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சியில முன்னாள் தலைவர்களுக்கும் அதே போல மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் சிலைகளுக்கு மாலை அணிவித்து இனிப்பு வழங்கி அந்த நாளை கொண்டாடி வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். தீபாவளி திருநாளை ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்டோடு கொண்டாடுங்கள். சென்னையின் மோஸ்ட் லவ்ட் பிராண்டுடன் உங்கள் தீபாவளி தித்திக்கட்டும்.